ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நெடுவாசல் கிராமத்தில் நடந்து வரும் அறவழி போராட்டம் இன்று 17வது நாளை எட்டியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், கோட்டைக்காடு, நல்லாண்டார் கொள்ளை ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடந்த 14ஆம் தேதி அனுமதி வழங்கியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நடந்து வரும் போராட்டம் இன்று 17வது நாளை எட்டியுள்ளது. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்த வந்த மாவட்ட ஆட்சியர் கணேஷை சந்திக்க கிராம மக்கள் மறுத்துவிட்டனர். திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசு அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் வெளி மாவட்ட மக்கள் அனைவரும் நெடுவாசலில் இருந்து வெளியேற வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலுவலர் ராமசாமி வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், கருக்காக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் 17வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்தும் விவகாரத்தில் மத்திய அரசு, தமிழக அரசு மற்றும் உள்ளூர் மக்களிடம் கருத்து கேட்காமல் முடிவு செய்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்திய பிறகும் மத்திய அரசு மௌனம் காப்பது கண்டிக்கத்தக்கது என முத்தரசன் தெரிவித்தார். நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விருதுநகர் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு ஆதரவு தெரிவித்து விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காரியப்பட்டி வட்டாட்சியர் மாரிச்செல்வி, காவல் ஆய்வாளர் மாரியப்பன் ஆகியோர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூரில் நடந்த அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே கேரளம் தடுப்பணை கட்டுவதை கண்டித்து வரும் மார்ச் 12ஆம் தேதி இரு மாநில எல்லையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டது. பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டினால் கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமும் கடுமையாக பாதிக்கப்படும் என பல்வேறு தரப்பினரும் எச்சரிக்கை செய்கின்றனர். இதனையடுத்து பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுப்பது குறித்து திருப்பூரில் திமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. அதில் கேரளம் தடுப்பணை கட்டுவதை கண்டித்து வரும் மார்ச் 12ஆம் தேதி இரு மாநில எல்லையில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதும் எனவும் அதில் பெரும் திரளாக பொதுமக்கள் கலந்து கொள்வது எனவும் முடிவெடுக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் மீத்தேன் எடுக்க அமைக்கப்பட்ட எரிவாயு ஆழ்துளை குழாயில் வாயு கசிவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். ஜெயங்கொண்டம் அருகே சோழன்குறிச்சி உள்ளிட்ட 6 பகுதிகளில் ஒப்பந்த அடிப்படையில் விவசாயிகளிடம் இடங்களை கையகப்படுத்தி 300 மீட்டர் ஆழத்திற்கு கடந்த 2013ஆம் வருடம் இயற்கை எரிவாயு ஆழ்துளை குழாய்களை ஓஎன்ஜிசி சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் எரிவாயு சோதனை முடிந்து வரும் மே மாதம் எரிவாயு எடுக்கப்பட இருந்தது. இந்நிலையில் எரிவாயு ஆழ்துளை குழாயில் வாயு கசிவு ஏற்பட்டதாக தகவல் பரவியது. இதனையடுத்து சுற்றுவட்டார பொதுமக்கள் கடுமையாக பீதியடைந்துள்ளனர். தகவல் அறிந்து மயிலாடுதுறையில் இருந்து ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் தொழில்நுட்ப பிரிவு குழுவினர் விரைந்து வந்து வாயு கசிவை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் நிலையில் இதே வாயு கசிவால் ஜெயங்கொண்டத்தில் பொதுமக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். உசிலம்பட்டி மக்களின் கனவு திட்டமான 58 கிராம பாசன கால்வாய் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள மதுரையிலிருந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தேனி சென்றார்.
அப்போது உசிலம்பட்டியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதில் விவசாயம் சார்ந்த பகுதியான உசிலம்பட்டியின் நலனுக்காக 33 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்ட 58 கிராம பாசன கால்வாய் திட்டம் தற்போது வரை நிலுவையில் உள்ளதாக கூறினார். 95% பணிகள் நிறைவடைந்த நிலையிலும் திட்டத்தை நிறைவேற்றாமல் இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் தமிழக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க நீதிபதி தலைமையில் குழு அமைத்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தாமிரபரணி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அருகே கடலில் கலக்கிறது. இதன் மூலம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட 4 மாவட்ட மக்கள் பயனடைந்து வருகின்றனர். வறட்சி காரணமாக தாமிரபரணியில் குடிநீருக்கு தண்ணீர் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பன்னாட்டு குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் சீமை கருவேல மரங்களை ஒழிக்க நீதிபதி தலைமையில் குழு அமைத்தது போல் தாமிரபரணியை பாதுகாக்கவும் நீதிபதி தலைமையில் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மணல் குவாரிகளில் மணல் விலையை பன்மடங்கு உயர்த்தி விற்பனை செய்வதை கண்டித்து லாரி உரிமையாளர் சங்கத்தினர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென் மாவட்டங்களில் கட்டுமான பணிகளுக்காக பெரும்பாலும் திருச்சியில் உள்ள 3 மணல் குவாரிகளில் இருந்தே மணல் எடுத்து செல்லப்படுகிறது. 3 குவாரிகளில் திருச்சியை சேர்ந்த லாரிகள் 2 குவாரிகளிலும், வெளியூர் லாரிகள் 1 குவாரியில் மட்டுமே மணல் எடுக்க அனுமதி வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு திருச்சி லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பினர் மணல் விலையை பன்மடங்கு உயர்த்தி விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் தென் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மணல் எடுக்க 10 நாட்கள் வரை காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக தென் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே திருச்சி அசோசியேஷன் லாரிகளை தென் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரபல வழக்கறிஞர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் உதயகுமார். இவர் ஆளும் கட்சி பிரமுகர் ஒருவரின் அனைத்து சொத்துக்கள் தொடர்பான ஆலோசகராக உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் தொடர்பான அனைத்து சிவில் வழக்குகளையும் கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவருடைய வீட்டில் திருச்சி மண்டல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். நேற்று மாலை 4 மணியில் இருந்து இரவு 9 மணி வரை நடைபெற்றது. சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் அதிகாரிகள் எடுத்து சென்றார்கள் என்ற கேள்விக்கு அதிகாரிகள் சில விளக்கங்களை மட்டுமே கேட்டதாக உதயகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னிடம் 100 ஆண்டுகள் பழமையான வழக்குகளின் கோப்புகள் தான் உள்ளது என்றும் அவர் கூறினார். குன்னூர் சிம்ஸ் பூங்கா பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டெருமையால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பூங்கா பகுதிகளுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பூங்கா அமைந்துள்ள பகுதியில் கடந்த சில மாதங்களாக காட்டெருமைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு காட்டெருமை தாக்கியதில் சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்தார். வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக வனவிலங்குகள் ஊருக்குள் வரும் நிகழ்வு அடிக்கடி நடப்பதால் பொதுமக்கள் தாக்கப்படும் நிகழ்வுகளும் அதிகரித்துள்ளன. எனவே வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வனப்பகுதிக்குள் தண்ணீர், உணவுகளை ஏற்படுத்தி வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரமத்தி வேலூர் பகுதியில் அங்கன்வாடி காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் கபிலர் மலையில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வட்டார தலைவர் லலிதா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அங்கன்வாடி மையங்களில் காலி பணியிடங்களை நிரப்பாததால் பணியாளர்கள் வேலைபளு காரணமாக கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாவதாக தெரிவித்தனர். இரவு நேரங்களில் ஆய்வுக்கூடங்கள் நடத்தும் நிலையில் பணியாளர்களுக்கு உரிய நிதி பயன்களை தருவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதனை தவிர்க்கும் வகையிலும் ஊழியர்களை பாதுகாக்கும் வகையில் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டிய ஒசூர் அரசு கல்லூரியின் கட்டிடப் பணிகள் முடிந்தும் கடந்த 6 மாதங்களாக திறக்க நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு கலைக்கல்லூரி கடந்த 2013ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. சொந்த கட்டிடம் இல்லாத காரணத்தால் ராயக்கோட்டை சாலையில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில்
கல்லூரி செயல்பட்டது. இந்நிலையில் கல்லூரிக்கான கட்டிடம் கட்டும் பணியை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஒசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். சுமார் 8 கோடி ரூபாய் திட்ட செலவில் வகுப்பறை, ஆய்வகம், ஆசிரியர் அறை என 40 அறைகளுடன் கட்டுமான பணிகள் முடிந்தும் தற்போது வரை கட்டிடம் திறக்கப்படுவதற்கான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் இருப்பதால் மாணவர்கள் கடும் சிரமமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி பகுதியில் மஞ்சள் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் மாநில அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான மாரண்டஹள்ளி, சோமனஹள்ளி, புலிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மஞ்சள் சாகுபடி அதிக அளவில் நடைபெறுகிறது. தற்போது அறுவடை காலம் தொடங்கிய நிலையில் பருவமழை பொய்த்து போனதால் மஞ்சளை வெட்டி எடுக்க முடியாமல் விவசாயிகள் சிரமமடைந்துள்ளனர். இதனால் மஞ்சளை வெட்டி எடுக்க தண்ணீர் வண்டி ஒன்றிற்கு 600 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மஞ்சளை பாலிஷ் செய்து விற்பனைக்கு எடுத்து சென்றால் குவிண்டாலுக்கு 7000 மட்டுமே கிடைப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டில் 12,000 ரூபாய் வரை விற்பனையான மஞ்சள் தற்போது வெறும் 7,000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மஞ்சள் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவொற்றியூர் அருகே உள்ள பாலசுப்பிரமணி கோவிலில் திருக்கோவிலில் பெண்கள் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் வேண்டுதல் நிறைவேற்றினர். சென்னை திருவொற்றியூர் அடுத்துள்ள இடையஞ்சாவடி பாலசுப்பிரமணி கோவிலில் மாசி நிறைவு நாளை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து அப்பகுதி பெண்கள் பால்குடம் எடுத்தும் வேல் குத்தியும் வேண்டுதல் நிறைவேற்றினர். சுவாமி வீதி உலா வந்ததை அடுத்து கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் புதிய ஆலயத்திற்கு காணிக்கையாக வழங்கப்பட உள்ள 35 அடி நீளமுள்ள கொடிமரம் தயாரிப்பு பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. கச்சத்தீவு புனித அந்தோணியார் புதிய கோவில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்த புதிய கோவிலுக்கு ராமேஸ்வரம் பங்கு மக்களின் காணிக்கையாக 35 அடி நீளமுள்ள கொடிமரம் மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட புனித அப்பம் வைக்கும் களம் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளன. 40 அடி நீளமுள்ள தேக்கில் கொடிமரமாக தயாரிக்கும் பணிகள் நிறைவு பெற்றன. தற்போது கொடிமரத்தின் மேல் கவசம் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த கொடிமரத்தை வரும் 11ஆம் தேதி கச்சத்தீவிற்கு கொண்டு சென்று புதிய கோவில் முன்பு நிறுத்தி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் முறையாக குடிநீர் வழங்காதை கண்டித்து பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் பகுதியில் உள்ள ரட்சணியாபுரத்தில் கடந்த சில தினங்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவிப்பதற்காக திரளான பெண்கள் வந்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமாரை வழிமறித்து முற்றுகையில் ஈடுபட்டதால் செய்வதறியாது திகைத்தார். நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர். உலக அமைதி வேண்டி தமிழகத்தில் உள்ள ராஜஸ்தான் மக்கள் சார்பில் சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ராஜஸ்தானை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆண்டுதோறும் உலக நன்மை வேண்டி தமிழகத்தில் இருந்து சைக்கிள் பயணம் மேற்கொண்டு ராஜஸ்தானில் உள்ள எல்லை காக்கும் கோவிலில் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு பயணத்தின் போது சென்னையில் இருந்து 33 பேரும், கோவையில் இருந்து 13 பேரும் புறப்பட்டனர். சென்னை மற்றும் கோவையில் இருந்து ஒசூர் வந்த குழுவினருக்கு நேற்று சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த 46 பேரும் ஒசூரில் இருந்து கர்நாடக மாநிலம் நோக்கி பயணத்தை தொடங்கினர். இவர்கள் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் வழியாக ராஜஸ்தான் சென்று கோவிலில் வழிபாடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை அருங்காட்சியகத்தில் கைவினை கலைகள் மற்றும் ஓவிய கலைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. நெல்லையில் உள்ள அரசு அருங்காட்சியகம் மற்றும் தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் ஓவிய கலை குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு கூடுதல் துணை ஆணையர் இளங்கோ மற்றும் அரசு அருங்காட்சியகர் சத்தியவள்ளி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதில் கைவினை கலைஞர்களின் படைப்புகளான அணிகலன்கள், பொம்மைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் கண்ணாடி ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. இதனை திரளான பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கைவினை மற்றும் ஓவிய கலைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஈழத்தமிழர் படுகொலையில் இலங்கைக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வலியுறுத்தி தஞ்சையில் மெழுகு தீபம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.
கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் மீது தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை பிரயோகித்து தாக்குதல் நடத்தப்பட்டது ஊடகங்களில் வெளியானது. இது தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையர் தலைமையில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கை ஜெனீவாவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜெனீவா மனித உரிமை மன்றத்தில் வரும் 6ஆம் தேதி இது தொடர்பான விவாதம் நடைபெறவுள்ளது. அப்போது இலங்கைக்கு எதிராக இந்திய அரசு உறுதியான நிலைப்பாடு எடுக்க வலியுறுத்தியும் பொது வாக்கெடுப்பு நடத்த கோரியும் தஞ்சையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கையில் மெழுகு தீபம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் மேம்பாலம் கட்டும் பணியில் மன்னர்கள் காலத்து நீரேற்றும் குழாய் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் பெரிய கோவில் அருகே உள்ள கோட்டை சுவர் பகுதியில் தரைப்பாலம் அகற்றப்பட்டு மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொக்லைன் இயந்திரம் மூலம் மண் தோண்டும் பணிகள் நடைபெற்றன. இந்நிலையில் பூமிக்கடியில் 3 இரும்பு குழாய்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை மண்ணுக்கடியில் இருந்ததால் துருப்பிடித்த நிலையில் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த குழாய்கள் மன்னர்கள் காலத்தில் பீரங்கியில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது. விசாரணையில் மன்னர்கள் காலத்தில் தண்ணீர் கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட குழாய்கள் என்பது தெரிய வந்தது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். குறுக்கத்தி எனும் இடத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து வந்த அரசு பேருந்தும் திருச்சியில் இருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 40 பயணிகள் காயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வழியாக சென்ற பிற வாகனங்கள் மூலம் நாகை அரசு தலைமை மருத்துவமனை, திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் படுகாயமடைந்த 5 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் அருகே முன்னாள் மாணவியை தவறாக பயன்படுத்தி பள்ளி ஆசிரியர்கள் மீது பாலியல் புகார் கொடுக்க வைத்த தலைமை ஆசிரியை 2400 சதுர அடி பரப்பளவில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் முகேந்திரன், சண்முகநாதன், சுந்தரமூர்த்தி ஆகியோர் மீது அந்த பள்ளியின் முன்னாள் மாணவி ஒருவர் பாலியல் புகார் அளித்தார். இதன் பேரில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் நாகை மாவட்டத்துக்கு இடமாறுதல் செய்யப்பட்டனர். இதனை ரத்து செய்ய கோரி மூவரும் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்த நிலையில் முன்னாள் மாணவியிடம் நீதிபதி வைத்தியநாதன் விசாரணை மேற்கொண்டார். அப்போது தலைமை ஆசிரியை பிரேமா சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது பாலியல் புகார் அளிக்காவிட்டால் தமது சகோதரியை தோல்வியடைய செய்வதாக மிரட்டினார் என்றும் அதனால் அவர் எழுதி வைத்திருந்த மனுவில் கையெழுத்திட்டதாகவும் மாணவி தெரிவித்தார். இதனையடுத்து மனுதாரர்கள் இடமாறுதல் உத்தரவை ரத்து செய்த நீதிபதி மூவரையும் மீண்டும் அதே பள்ளியில் பணிபுரிய அனுமதி வழங்கினார். தலைமை ஆசிரியர் பிரேமாவுக்கு தண்டனையாக அவர் 2400 சதுர அடி பரப்பளவில் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் சுமார் 3 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் அவதியடைந்தனர். கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவு தனி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த பிரிவில் 60க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் உள்ள நிலையில் நேற்றிரவு சுமார் 7 மணி அளவில் மகப்பேறு பிரிவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சிகிச்சை பெற்று வந்த பெண்கள், குழந்தைகள் கடும் அவதியடைந்தனர். அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தாய்மார்கள் வெளியே வர முடியாமல் அவதியடைந்தனர். மேலும் இன்குபேட்டரில் வைக்கப்பட்ட குழந்தைகள் என்ன ஆகுமோ என பெற்றோர்கள் பதறினர். இது தொடர்பாக மருத்துவ நிர்வாகத்திடம் பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியதற்கு நிர்வாகம் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுவதால் நோயாளிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். செங்கோட்டை நியூ ஆரியங்காவு அகல ரயில் பாதை பணிகள் முடிவுற்றதை தொடர்ந்து பயன்பாட்டிற்காக மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு இன்று தொடங்கி வைக்கிறார். செங்கோட்டை புனலூர் இடையேயான 49.5 கிலோமீட்டர் தூரம் அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகள் கடந்த 6 ஆண்டுகளாக நடந்து வருகின்றது. இதன் காரணமாக இம்மார்க்கத்தில் 2010ஆம் ஆண்டு மீட்டர் கேஜ் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்போது அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் செங்கோட்டை நியூ ஆரியங்காவு இடையிலான 20.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள அகல ரயில் பாதை பணி முடிவடைந்துள்ளது. அதன் உறுதித்தன்மை ஆய்வு செய்யப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய ரயில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு பயணிகள் பயன்பாட்டிற்காக இன்று தொடங்கி வைக்கிறார். முதல் கட்டமாக மதுரை மற்றும் திருநெல்வேலியில் இருந்து பயணிகள் ரயில் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூரில் அஞ்சல் தலை சேகரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் அஞ்சல் தலை கண்காட்சி நடைபெற்றது. வேலூர் டவுன்ஹாலில் அஞ்சல் தலை கண்காட்சி நடைபெற்றது. நாணயம் மற்றும் அஞ்சல் தலை சேகரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் கிமு 600ஆம் ஆண்டு காலத்து பழங்கால செம்பு நாணயங்கள், கற்களால் ஆன கோடாரி உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன.
ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த மலைக்குகை உள்ளிட்ட அரிய புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனை ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டனர். சென்னை ராயபுரத்திற்கு பதில் தண்டையார்பேட்டையில் புதிய ரயில் முனையம் அமைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி அறிவித்துள்ளார். சென்னை ரயில்வே சிறப்பு பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புறநகர் ரயில் நிலையங்களில் விபத்துகளை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ராயபுரம் ரயில் முனையம் அமைப்பதில் சிக்கல் நிலவி வருவதால் அதற்கு பதில் தண்டையார்பேட்டையில் புதிய ரயில் முனையம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்படும் என்றும் வசிஷ்ட ஜோரி அறிவித்தார். மேலும் தாம்பரத்தில் ரயில் முனையம் அமைக்கும் பணி நிறைவடைந்து விட்டதாகவும் அனுமதி கிடைத்ததும் விரைவில் செயல்பட தொடங்கும் என்றும் அவர் கூறினார். மார்ச் 31ஆம் தேதிக்குள் அனைத்து ரயில் நிலையங்களிலும் கழிவறைகள் அமைக்கப்படும் எனவும் வசிஷ்ட ஜோரி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த தமிமுன் அன்சாரி டிப்ளமோ படித்துவிட்டு சுயதொழில் செய்து வந்துள்ளார். அப்பகுதியில் விடுதியில் தங்கியிருந்த முரளி என்பவர் 1,50,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். அதற்கான பணி ஆணையும் கொடுத்துள்ளார். பாடநூல் கழகத்தில் பணியில் சேர்வதற்காக சென்ற தமிமுன் அன்சாரிக்கு அது போலி சான்றிதழ் என தெரிய வந்ததை அடுத்து போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் முரளியை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மேலும் பலரிடம் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தாராபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாள் காவலில் கிளை சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் ஐயா வைகுண்டர் வாகன பேரணிக்கு யானை முன்பு செல்ல மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஐயா வைகுண்டரின் 185வது அவதார தின விழாவை முன்னிட்டு திருச்செந்தூரில் இருந்து காயாமொழி, உடன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வழியாக வாகன பேரணி திசையன்விளைக்கு வந்தது. அப்போது பேரணிக்கு தலைமை தாங்கி வந்த பூஜித குரு வைகுந்த் மற்றும் பூஜித குரு பால ஜனாதிபதி உள்ளிட்டோரும் செண்டமேளம் கோலாட்டத்துடன் வானவேடிக்கை முழங்க யானை முன்பு செல்ல பட்டுக்குடை பிடித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாகன பேரணி கூடன்குளம், செட்டிக்குளம், 5 கிராமம் வழியாக நாகர்கோவில் சென்றடைந்தது. அப்போது வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு சென்று ஐயா வைகுண்டர் வாகன பேரணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து இன்று காலை நாகர்கோவிலில் இருந்து வாகன பேரணி புறப்பட்டு சுசீந்திரம், தாமரைக்குளம் வழியாக சுவாமித்தோப்பு தலைமைப்பதி சென்றடைகிறது. இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.